ஓகே ரைட். அப்போ ஒன்றாவது அழகா ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க. எங்கட ஃப்ரேம் நம்பருக்கு ஈக்குவலான பேஜ் நம்பரையும் ஃப்ரேம் நம்பரையும் டிடெக்ட் பண்ணணுமா இருந்தா அதை நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கு நேம் ஒன்று சொல்றாரு, பேஜ் டேபிள்னு கைக்கிறாரு. ஓகே, அப்ப பேஜ் டேபிள்ல தான் நம்ம டிடெக்ட் பண்ண போறோம். எந்த பேஜ் நம்பர் எந்த ஃப்ரேம் நம்பருக்கு போகணும், எந்த ஃப்ரேம் நம்பர் எந்த பேஜ் நம்பருக்கு போகணும்னு சொல்றது டிடெக்ட் பண்ண போறோம். அந்த பேஜ் டேபிள் இருக்கும். ஓகே ரைட். அப்ப நம்ம இங்க ஆஃப்செட் அல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கதைக்கிறது யாரு? எங்கட ஃப்ரேம் சைஸ் அல்லது பேஜ் சைஸை கைக்கிறோம். ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன ஹேஷ்டேக்ல மார்க் பண்ணி போடுங்க. ஹேஷ்டேக்ல இங்க மார்க் பண்ணி போடுங்க. இங்கிலீஷ்லயே மார்க் பண்ணுங்க. ஃப்ரேம் சைஸ் ஓ பேஜ் சைஸ். ஓகே, பேஜ் சைஸ் ஓ ஃப்ரேம் சைஸ். ஓகே, பணிய பாருங்க கைக்கிறாரு. The last bits of the virtual memory are called offset to displacement. Right, இது என்ன virtual memory மட்டும் கைக்கிறாரு. அழகா விளங்குங்க. எங்கட virtual memoryயில டிவைட் ஆகி வார ஆளை மட்டும்தான் நம்ம என்னென்ன கைப்போம், ஆஃப் செட்னு கைப்போம். ரைட், இது இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், கொஞ்சம் அழகா பாருங்க. ரைட், நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம், எங்கட பிசிக்கல் மெமரி இருக்காரு. எங்கட பிசிக்கல் மெமரி இந்த சைட்ல இருக்காரு, எங்கட வேர்ச்சுவல் மெமரி. எப்போதுமே எங்கட பிசிக்கல் மெமரியை விட வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்றது என்னவா இருப்பாரு, கெப்பாசிட்டியில கூடவா இருக்கும். நான் இவரை எம்எம்னு டிடெக்ட் பண்ணி இவரை பிஎம்னு சொல்லி என்ன பண்றேன், டிஃபைன் பண்ணி போடுறேன். ஓகே டன். உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். எங்கட மெயின் மெமரி ஈக்குவலான டொக்கா டிவைட் பண்ணா டிவைட் ஆகி வார ஒரு டொக்க நம்ம டிஃபைன் பண்ணுவோம் என்னான்னு, ஃப்ரேம்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம் பார்த்து. அதே மாதிரி எங்கட மெயின் மெமரிய ஈக்குவலான பிளொக்கா டிவைட் பண்ணா டிவைட் பண்ணி வார ஒரு பிளொக்க நம்ம டிஃபைன் பண்ணுவோம் என்னான்னு சொல்லி, நம்ம பேஜ்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடுவோம். ஓகே, பேஜ்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடுவோம். இப்போ நோட் ஒன்று சொல்லணும். வேர்ச்சுவல் மெமரியில் நீங்கள் 1 GB டேட்டா ஒன்று கொடுத்தாவும் அந்த 1 GB டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவார், 1 byte சொல்கிற கெப்பாசிட்டி அளவில் தான் என்ன பண்ணுவார், ஸ்டோர் பண்ணி போடுவார். அப்போ இங்கே என்ன கைக்குனா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்செட்னு சொல்கிறது என்ன கதைக்கிறான்னு அழகாக மைண்டை போட்டுக்கோங்க. ஒரு பேஜ், ஓகே, வேர்ச்சுவல் மெமரியில் ஒரு பேஜ் இன்னும் குட்டி 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 பாட்டா உடையும். ஓகே, ஒரு பேஜ் எடுத்தா அந்த ஒரு பேஜ் என்ன உடைவாரு, குட்டி குட்டி பேஜஸா என்ன இருப்பாரு, குட்டி குட்டி பாட்டா என்ன இருப்பாரு, டிவைட் ஆகி இருக்கும். இந்த டிவைட் ஆகி இருக்கிற கன்செப்டை தான் நம்ம கைக்கிறோம் ஆஃப்செட் கைக்கிறோம். விளங்கிச்சா? வெர்ச்சுவல் மெமரியில ஒரு பேஜ் எடுத்தா அந்த ஒரு பேஜ் என்ன இருப்பாரு, குட்டி குட்டி பாட்டா டிவைட் ஆகிருக்கும். அந்த குட்டி குட்டி பாட்டை தான் நம்ம டிஃபைன் பண்றோம் என்னான்னு, ஆஃப்செட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி டிஃபைன் பண்றோம். அப்ப இங்க எப்படி டிவைட் ஆகி இருக்கோ அதே மாதிரி எங்கட ஃப்ரேமுக்குள்ளுக்குள்ள ஒரு பாட்டுமே குட்டி குட்டி பாட்டா டிவைட் ஆகி இருக்கும். பட் அந்த டிவைட் ஆகி இருக்கிற பாட்டுக்கு நம்ம பேரு வச்சு இவருக்கு ஆஃப்செட்னு சொல்றோம், இவருக்கு ஆஃப்செட்னு சொல்ல மாட்டோம், நோ நேம். ஆனா எப்படி ஒரு பேஜ் டிவைட் ஆகி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரேமும் என்ன இருப்பாரு, டிவைட் ஆகி இருப்பாரு. இது ஓகே. அப்ப நான் இங்கனே எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேனே. ரைட், இப்போ எனக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க தான் யோசிச்சு பார்த்து அழகா சொல்லணும். எனக்கு என் மெயின் மெமரியை சொல்றேன் 32 KB. முதல் எடுத்து அதே எக்ஸாம்பிள் மாதிரி எடுக்கும். ரைட், 32 KB. 32 எடுப்போமா? ரைட், இது MB எடுப்போம். ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு. ரைட், 32 MB. வேர்ச்சுவல் மெமரி எடுக்கிற 64 MB. ஓகே, இப்போ நான் சொல்றேன் 1 ஃப்ரேம் சைஸ் 1 ஃப்ரேம் சைஸ் 1 ஃப்ரேம் சைஸ் நான் சொல்றேன், மார்க் பண்ணி போடுங்க. 4 KB, 4 MB, 4 MB. ஓகே, 4 MB. ரைட், இப்போ நீங்க அழகா ஐடியா ஒன்று எடுங்க. எனக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை இருப்பாரு, நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எத்தனை இருப்பாரு.
விர்ச்சுவல் மெமரியில எத்தனை பேஜஸ் இருப்பாரு, என்ன பண்ணுவீங்க? 64 MB டிவைட் பண்ணுவீங்க 4 MB டிவைட் பண்ணா எத்தனை பேஜஸ் வருவாரு? 16 வரும். 16 பேஜஸ் இருக்கும் இதுல டோட்டலா. 16 பேஜஸ் இருப்பாரு. கிளியரா? இந்த 16 பேஜஸையும் நம்ம இங்க மார்க் பண்ணி காட்டுறேன்னா ரேஞ்சில் எழுதுவோம். அப்போ 0 to அப்படியே எத்தனை வருவாரு? 15 வரும். அதே மாதிரி 32 MBன்னு சொன்னா எத்தனை ஃப்ரேம்ஸ் வருவாரு? 8 ஃப்ரேம்ஸ் வருவாரு. அப்ப அந்த 8 ஃப்ரேம்ஸையும் நம்ம இங்க டிஃபைன் பண்ணி காட்டுறேன்னா 0 to என்ன வருவாரு? 7 இருக்கும். இது கிளியரா? ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, இது ஓகே தானே? ரைட். இப்போ அழகா விளங்கிக்கோங்க. இதுல ஒரு ஃப்ரேம் சைஸ் அல்லது ஒரு பேஜ் சைஸ் எவ்வளோன்னு கழிச்சிருக்கும்? 4 MBன்னு கழிச்சிருக்கும். அப்ப நம்ம கழிச்சோம் ஒரு பேஜும் என்னவா இருப்பாரு? இன்னும் டிவைடா உடைக்கும். அந்த டிவைட் ஆகி வார கன்செப்ட் நம்ம இங்க என்னன்னு கழிச்சோம்? ஆஃப் செட்னு கழிச்சோம். அவர் தானே ஆஃப் செட்னு கழிச்சோம். அப்ப எத்தனை டிவிஷன் இருக்கும்னு சொல்றதை டிடெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு சொல்லலாம். ஈக்குவேஷன் ஒன்று போடலாம். ஆஃப் செட் ஈக்குவல் நம்ம சொல்லலாம் ஒரு ஃப்ரேம் சைஸ் அல்லது ஒரு பேஜ் சைஸ். நம்ம ஒரு பேஜ் சைஸ் எழுதும். ஒரு பேஜ் சைஸ டிவைட் பண்ணணும் நீங்க எதால? ஒரு பைட்டால நீங்க டிடெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு பைட்டால டிடெக்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, எங்கட ஒரு பேஜ் எத்தனை பைட் இன்ஸ்ட்ரக்ஷனை சேவ் பண்ணுவாரு? 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் என்ன பண்ணுவாரு? ஸ்டோர் பண்ணி போடுவார். கொஷன்ல சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணி போடுங்க. MBன்னு போட்டதை பைட்னு போடுங்க. MBன்னு போட்டதை பைட்டுன்னு மாத்திக்கோங்க எல்லா இடத்துலையும். அப்படி பார்த்தா 4 பைட்னு எடுத்துக்கிட்டா எங்களோட பேஜ் சைஸை 4 பைட்னு எடுத்தா 4 பைட்டை 4 டிவைட் பண்ணா ஒரு பைட்டா டிவைட் பண்ண எவ்வளவு வருவாரு? 4 பிரிவு வரும். 4 பார்ட் இருக்கும். ஒரு பேஜுக்குள்ளுக்கு 4 பார்ட் இருக்கும். கிளியரா இது? ஓகே, 4 பார்ட் இருக்கும். அப்ப அந்த 4 பார்ட்டுக்கும் நேம் ஒன்று வைக்கக்குள்ள அங்கே எப்படி வைப்போம்? 0 to 3. அப்ப இதுல இருந்து 0 to 3 இருப்பாரு. அடுத்த பேஜ் எடுத்து அங்கேயும் 0ல இருந்து 3 வரைக்கும் பார்ட் இருப்பாரு. அடுத்ததுன்னு எடுத்து பார்த்தா 0 to 3 பார்ட் இருக்கு. இது விளங்கிச்சா? ஓகே, ரைட். எங்களோட ஓப்செட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ற கன்செப்டா இருக்கு. ரைட், இப்போ உங்களோட நோட்டுக்கு வாங்க. அதான் இங்க எனக்கு அயக்கிறாரு. இது இங்கட என்ன மெயின் மெமரிலையும் டிவைட் ஆகி இருப்பாரு. பட் டிவைட் ஆகி வார கன்செப்டை நம்ம என்னன்னு கைக்க மாட்டோம்? நம்ம ஆஃப்செட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கைக்க மாட்டோம். பிசிக்கல் மெமரி வந்து 1 பைட்னு சொல்ற மெஷர்மெண்ட்லயே டிவைட் ஆகி இருக்கும். பட் அவருக்கு பேர் ஒன்று வைக்கிறது இல்லை. ஓகேயா? எங்கட எங்கட விர்ச்சுவல் மெமரியில இருந்தால் தானே இந்த பாருங்க, விர்ச்சுவல் மெமரியில டிவைட் ஆகி இருந்தால் தானே 3 பார்ட்டா. அதே மாதிரி ஒரு ஃப்ரேமுக்குள்ளுக்கும் 3 பார்ட் டிவைட் ஆகி இருப்பார். அங்க எப்படி டிவைட் ஆகி இருந்துச்சோ அங்க இங்க எப்படி 0 to 3 நம்பர் போட்டோமோ அதே மாதிரி 0 to 3 வரைக்கும் இருப்பாரு. ஆனா அவருக்கு என்ன இல்ல? பேர் ஒண்ணு இல்ல. விளங்குச்சா? அவருக்கு என்ன இல்ல? பேர் ஒண்ணு இல்ல. ஓகே, அவருக்கு பேர் ஒண்ணு இல்ல. ரைட் ரைட். இதை கொஞ்சம் நான் ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லவா? ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா ஐடியா ஒன்று எடுங்க பார்ப்போம். ஃப்ரேம் நம்பர் அதே மாதிரி இருப்பார். ஓகே, அதே மாதிரி பணிய இருப்பாரு. பேஜ் நம்பர் அதே மாதிரி இருப்பாரு. ஓகே, இது இருப்பாரு இங்க எங்கட மெயின் மெமரி. இது இருப்பாரு இங்க எங்கட விர்ச்சுவல் மெமரி. இது ஓகே தானே? இப்போ நார்மலா எடுத்துக்கோங்க. மெயின் மெமரியை ஒரு ஊருன்னு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு ஊர் எடுத்துக்கோங்க. விர்ச்சுவல் மெமரியை இன்னொரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஊரா எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சி ரெண்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நார்மலா எடுத்துக்கோங்க. ஒரு பர்சன் ஒரு ஆள் வாராருன்னா, ஓகே, இப்போ நான் சொல்றேன் மெயின் மெமரியில இருக்காரு ஒரு பர்சன் ஒரு ஆள் இருக்காரு.
அந்த பர்சனுக்கு எக்ஸாம்பிள் மெயின் மெமரியில இருக்காரு மனசே. ஓகே, இந்த மெயின் இல்லாட்டி என்ன இருப்போமே வெர்ச்சுவல் மெமரியில இருக்கான்னு வெர்ச்சுவல் மெமரிக்கு ஒரு மனுஷன் எங்க இருந்து வந்திருப்பாரு, மெயின் மெமரின்னு சொல்ற ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. ஓகே, இப்ப அந்த மெயின் மெமரியில இருந்து வந்த மனுஷனுக்கு திரும்பி எங்க போகணும், வெர்ச்சுவல் மெமரியில இருந்து எங்க மூவ் ஆகணும், மெயின் மெமரிக்கு மூவ் ஆகணும். அழகா கான்செப்ட் வேலைக்கும் மெயின் மெமரியில இருந்து ஒரு ப்ரோசஸ் ஒன்று வெர்ச்சுவல் மெமரிக்கு வரும். வெர்ச்சுவல் மெமரிக்கு வந்த ப்ரோசஸ் திரும்பி எங்க போகணும், மெயின் மெமரிக்கு போகணும். அப்ப நம்ம நோட்ஸ் சொன்னோம், ஃப்ரேம் நம்பருக்கு ஈக்குவலான பேஜ் நம்பர் மாறும், பேஜ் நம்பருக்கு ஈக்குவலான ஃப்ரேம் நம்பர் மாறும், ஆஃப் செட் மாறான்னு கழிச்சோம். அப்ப இங்க என்ன சொல்ல வாராருன்னா அழகா விளங்கிக்கோங்க, வெர்ச்சுவல் மெமரியில இருக்க மனசே மெயின் மெமரிக்கு போகணும்னா என்னது, இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ரைட் எங்க இருப்பீங்க, ரைட் ஜஃப்னா போறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளா. ரைட் ஜஃப்னா போறீங்க, ஜஃப்னாக்கு போய் இறங்கிட்டீங்க. இப்போ ஜஃப்னால இருந்து உங்களோட என்ன சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்கன்னு வைப்போமே, உங்களுக்கு எங்க போக தெரியணும், ஜஃப்னால உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போகத்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க பஸ் ஸ்டாண்டை டிடெக்ட் பண்ணதான் தெரியணுமே ஒழிய, பஸ் ஸ்டாண்டை டிடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எங்க வரணும், என் சிட்டிக்கு வரணும்னு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா தெரியும், உங்களுக்கு போனா போதும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன எடுப்பீங்க, உங்களோட ஊருக்கு போயிடுவீங்க பஸ் ஏறி. அப்ப இதே கன்செப்ட் தான் வெர்ச்சுவல் மெமரியில இருக்க ஒரு கன்செப்ட்க்கு அவருக்கு எங்க போகணும்னு தெரியும், எங்க எந்த ஊருக்கு போகணும் தெரியும். இந்த அந்த எங்க ஊர்னு சொல்றது ஆஃப் செட். ஏன்னா ரெண்டு ஆஃப் செட் என்ன சேம், மெயின் மெமரியிலையும் ஆஃப் செட் சேம் தான், வெர்ச்சுவல் மெமரியிலையும் ஆஃப் செட் சேம் தான். ஆனா அவருக்கு என்ன தெரியாது, எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு தெரியாது. அந்த பஸ் ஸ்டாண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற கன்செப்ட் தான் யாரு, அந்த பேஜ் டேபிள்னு சொல்ற கன்செப்டா இருக்கும். ஓகே, பேஜ் டேபிள்னு சொல்ற கன்செப்டா இருக்கும். ரைட், அதே மாதிரி இன்னொரு கன்செப்ட் ஒன்று சொல்றேன், அழகா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னோம் ஒரு பேஜ் ஈக்குவலான 1 பைட்டுக்கு ஈக்குவலான என்ன ஆயிருப்பாரு, பார்ட்டா டிவைட் ஆகியிருப்பாரு. ஒரு ஃப்ரேமும் அங்க எப்படி டிவைட் ஆகியிருந்தாரு ஒரு பேஜ், அதே மாதிரி டிவைட் ஆகியிருக்கும். விளங்குச்சு தானே? ரைட், அப்ப நான் சொல்றேன் அழகா விளங்கிக்கோங்க, ஒரு மெயின் மெமரியில இருக்க ஒரு ப்ரோசஸ், நான் சொல்றேன் மெயின் மெமரியில இருக்காரு. அப்ப மெயின் மெமரியில ஒரு ப்ரோசஸ் ஒன்று இருக்குன்னா மெயின் மெமரி நிறைய என்ன டிவைட் ஆகியிருப்பாரு, ஃப்ரேம்ஸா டிவைட் ஆகியிருப்பாரு. ஓகே, அவர் எந்த ஃப்ரேம் உள்ளுக்கும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் உள்ளுக்குன்னு இருக்குன்னு வைப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமும் என்ன ஆயிருப்பாரு, இன்னும் குட்டி 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 பாட்டா என்ன ஆயிருப்பாரு, டிவைட் ஆகியிருப்பாரு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 1வது ஃப்ரேம் உள்ளுக்கு 200வது ஆஃப் செட் உள்ளுக்கு இருக்குன்னு வைப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்குள்ளுக்கு 200ன்னு சொல்ற ஒரு ஆஃப் செட் உள்ளுக்கு இருக்கு. இப்ப இவர் எங்க வெர்ச்சுவல் மெமரிக்கு போகணுமா இருந்தா அவருக்கு தெரியணும், நான் 1வது ஃப்ரேம்ல இருக்கேன், 1வது ஃப்ரேம்ல இருக்க இந்த ப்ரோசஸ் வெர்ச்சுவல் மெமரியில எந்த பேஜ் நம்பருக்கு போகணும்னு சொல்லி என்ன பண்ணணும், அவருக்கு சொல்லணும். அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போற அதே கதை. அப்ப அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக யார் யூஸ் பண்ணுவாரு, எங்கிட்ட பேஜ் டேபிள்னு சொல்ற கன்செப்டை யூஸ் பண்ணுவாரு. அப்ப பேஜ் டேபிளோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், பேஜ் டேபிள் சொல்லுது 1வது ஃப்ரேம் நம்பர்ல இருந்து வாரேன் 15வது பேஜுக்கு போகணும்னு சொல்றானு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றானு. அப்ப 15வது ஃப்ரேம் என்ன பேஜ் நம்பருக்கு வந்தா அவரும் நிறைய பார்ட்டா டிவைட் ஆகிருக்கும் ஆஃப் செட். அப்ப அங்க எங்க போகணும்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல தேவையில்ல. ரீசன் எங்க நோட் சொல்றாரு, நீங்க 1வது ஃப்ரேம்ல 200வது ஃப்ரேம் உள்ளுக்கு வந்தீங்கன்னா, 200வது உள்ளுக்கு இருந்து பார்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க இங்க எத்தனாவது வெர்ச்சுவல் மெமரியில உள்ள பேஜுக்கும் போகலாம். ஆனா அந்த பேஜ் நம்பருக்கு உள்ளுக்குள்ள 200வது ஆஃப்செட் உள்ளுக்கு தான் போக இயலும். விளங்குச்சா? நீங்க எத்தனாவது ஃப்ரேம் நம்பர்ல இருந்து வரலாம், அந்த எத்தனாவது ஃப்ரேம் நம்பர்ல இருந்து வாரவரு எத்தனாவது பேஜ் நம்பருக்கும் போகலாம். ஆனா ஒரு ஃப்ரேமுக்குள்ளுக்கு எத்தனாவது ஆஃப்செட்ல இருந்து தான் வாரேன் அப்படின்னு சொன்னா அதே ஆஃப்செட்ல தான் என்ன ஆகணும், அவரு மூவ் ஆக வேணும். இது விளங்குச்சா? நீ கால்குலேஷன் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன், இப்போதைக்கு கன்செப்ட் தான். ஓகே, ரைட், ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. ரைட், பணியை பாருங்க கைக்கிறாரு. ரைட், இன்னும் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க 32 பிட் சொல்றது எங்கிட்ட லாஜிக்கல் அட்ரஸா.
இதுல தேரா பேஜ் அட்ரஸ் பிட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா என்ன போல பேஜ் அட்ரஸ் இல்லது லாஜிக்கல் அட்ரஸ் சொல்ற ஒரு கன்செப்ட் எடுத்தா அங்க ரெண்டு பேரால கிரியேட் ஆயிருக்கும். அதாவது பேஜ் நம்பரால, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட் அல்லது ஆஃப்செட் பிட்டால ஆயிருக்கும். ரைட். பண்ணி சொல்ற தொடர்ச்சியா இந்த பேஜ் அட்ரஸ் 8 பிட்ஸ். அப்ப பேஜ் அட்ரஸ்ல பேஜ் நம்பரை ரிக்யாமெண்ட் பண்றதுக்கு 18 பிட்டை யூஸ் பண்றாராம். அப்ப பேலன்ஸ் உள்ள 32ல 18 போனா பேலன்ஸ் உள்ளது என்ன 14 பிட் சொல்றது யாரு மென்ஷன் பண்றதுக்கு எங்கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஆஃப்செட்டை மென்ஷன் பண்றதா இருக்கு. பாருங்க பக்கத்துலயே போட்டோ ஒன்று தந்துருக்கேன். virtual அட்ரஸ் இருக்காரு, பிசிக்கல் அட்ரஸ் இருக்கு. ஆஃப்செட் சேம் தான், நோ சேஞ்ச். இங்க 200ல வந்தா இங்க 200க்கு போவாரு, அங்க 1000ல வந்தா இங்க 1000க்கு தான் போகும், நோ சேஞ்ச். ஆனா எங்கட பேஜ் நம்பருக்கு ஈக்குவலான ஃப்ரேம் நம்பர் என்ன பண்ணணும், அவரை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ற கன்செப்டை தான் கைக்கிறோம் டிரான்ஸ்லேஷன் சொல்லி. அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஆளு தான் நம்ம இங்க என்னன்னு கைச்சோம், பேஜ் டேபிள் கைச்சோம். ஓகே, அது ஓஎஸ் தான் என்ன பண்ணுவாரு, டிசைட் பண்ணுவாரு. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்றது யாரு, எங்கட பேஜ் டேபிள்னு சொல்ற கன்செப்ட். ஓகே, பேஜ் டேபிள்னு சொல்ற கன்செப்ட். ரைட். பக்கத்துல நோட் ஒன்று எழுதி போடுங்க. புக்ஸ்ல நோட் ஒன்று எழுதி போடுங்க. when an operation in virtual memory when an operation in virtual memory when an operation in virtual memory is moved to main memory is moved to main memory. கமா ஒன்று போட்டு எழுதுங்க. the portion of the virtual memory the portion of the virtual memory moved is also moved to main memory move to main memory move to main memory move to main memory. அழகா விளங்கி எங்கட பேஜ் நம்பருக்கு ஃப்ரேம் நம்பர் மாறும், பட் ஆஃப்செட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ற பார்ட் மாறாது. அவங்க என்ன எழுதி போடலாம், நோ சேஞ்ச். ஆஃப்செட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, நோ சேஞ்ச்னு எழுதி போடுங்க வேணும் நம்ம. ஓகே, ரைட். பணியை பாருங்க. அடுத்து இருக்காரு எம்எம்யூ. என்னவா எம்எம்யூன்னு சொல்லுது, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். ரைட். பாருங்க சொல்றாரு MMU is a physical component. ஒன்னு அதை ஹைலைட் பண்ணி போடுங்க. அவர் ஒரு physical component. That is a hardware. To translate virtual memory address into physical memory address, it is located within the CPU unit of the computer. அப்ப இங்க சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவரை கைக்கிறாரு. எம்எம்யூன்னு சொல்ற மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் என்ன பண்றாரு, டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. அதாவது பிசிக்கல் அட்ரஸை லாஜிக்கல் அட்ரஸை என்ன பண்றாரு, கன்வெர்ட் பண்றாரு. அதே மாதிரி லாஜிக்கல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸை கன்வெர்ட் பண்றாரு. ஓகேடா. பண்ணிய பாருன்னு சொல்றேன். மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மெயின் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். அப்ப ரெண்டு காம்போனன்ட் கைக்கிறாரு. ஒன்னாவது ஒர்க் அவர் இருக்காரு, மெமரி டிரான்ஸ்லேஷன், மெமரி அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஒன்னாவது நான் சொன்ன மாதிரி virtual address to physical address, physical address to virtual address. அடுத்து ensure virtual address space protection. என்னவா, நம்ம virtual மெமரிக்கு ஒரு ஆளை ஒரு ப்ரொசஸை நம்ம மூவ் பண்ணக்குள்ள அந்த ஸ்பேஸை என்ன பண்ணணும், அவர் ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்லாட்டி வேற ஒரு ஆளை அலோகேட் பண்ணி போட்டா அதுல நம்ம சேவ் பண்ண ப்ரொசஸ் என்ன பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ண இயலாது. அந்த கன்செப்டை கைக்கிறாரு. ஓகே, அப்ப இங்க அழகா விளங்கிக்கோங்க. எங்கட எம்எம்யூன்னு சொல்றால் லாஜிக்கல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸா மூவ் பண்ண கூடாது. ஆவே இங்க உள்ள பிராக்கெட்ல இங்க புக்ஸ்ல மார்க் பண்ணி போடுங்க, லாஜிக்கல் அட்ரஸ் அரோ. லாஜிக்கல் அட்ரஸ் இருப்பாரு, அவரை இன்புட்டா கொடுக்க போற யாருக்கு, இன்புட்டா கொடுக்க போறோம் எங்கட எம்எம்யூக்கு. அப்ப நடுவுல வேண்ட புக்ஸ்ன்னு போட்டு மார்க் பண்ணி போடலாம் எம்எம்யூ. ஓகே, நடுவுல மார்க் பண்ணி போடலாம் எம்எம்யூன்னு சொல்ற கன்செப்ட். அப்ப எம்எம்யூக்கு நம்ம லாஜிக்கல் அட்ரஸ் கொடுத்தா அவர் கன்வெர்ட் பண்ணுவார் என்னவா, பிசிக்கல் அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுவார். ஹார்ட்வேர் காம்போனன்ட் ஒன்று,
லாஜிக்கல் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஹார்ட்வேர். அப்போ நான் சொன்ன பேஜ் டேபிள்னு சொல்றது அவர் அழகா விளங்கி பேஜ் டேபிள்னு சொல்றது ஒரு ஹார்ட்வேர் இல்லை, அது ஒரு ஹார்ட்வேர் இல்லை. எம்எம்யூன்னு சொல்றது தான் ஒரு ஹார்ட்வேர். அப்போ இங்கே அழகா விளங்கிக்கோங்க, எங்களோட லாஜிக்கல் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸை மாத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாரு, வாட் இஸ் த hardware component that helps to convert physical address to logical address னு கழிச்சா அங்க நான் ஹார்ட்வேர்னு சொல்ற கம்போனன்ட் என்ன நேம் ஒன்று வந்தாவே இல்லை டிக்ளேர் பண்ணாவே அதான் ஞாபகம் வைங்க அவர் எம்எம்யூவா இருக்கு. அதேங்க நான் ஹார்ட்வேர்னு சொல்ற இல்லாட்டி பிசிக்கல் கம்போனன்ட்னு சொல்ற ஒரு நோட் ஒன்று இல்லாட்டி டேர்ம் ஒன்று இல்லாட்டி அவர் யாரா இருக்கும், பேஜ் டேபிளா இருக்கும். ஓகே, பழைய பாருங்க அடுத்து கைக்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். It handles all memory and caching operation related to the process, meaning the MMU is responsible for aspect of memory management. அவங்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்றாரு. பட் அதில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்டும் என்னவா இருக்காரு, அவருக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் சொல்றது மேப்பிங்னு சொல்றது அழகா விலைக்கும் நான் சொன்னேன். மெயின் மெமரியில இருக்க ஒரு ப்ரோசஸை நம்ம வெர்ச்சுவல் மெமரிக்கு மூவ் பண்ணுமா இருந்தா அந்த கன்செப்டை நம்ம கைப்போம் ஸ்வாப்பிங் கைப்போம். மெயின் மெமரியில இருக்க ஒரு ப்ரோசஸை வெர்ச்சுவல் மெமரிக்கு டியூ டு த ஷார்டேஜ் இஷ்யூனால வெர்ச்சுவல் மெமரிக்கு மூவ் பண்ண அவரை கைப்போம் ஸ்வாப்பிங். மெயின் மெமரியில இருந்து இப்ப வெர்ச்சுவல் மெமரிக்கு வந்த ப்ரோசஸை வெர்ச்சுவல் மெமரியில இருந்து மெயின் மெமரிக்கு மூவ் பண்ணா அவரை நம்ம கைப்போம் ஸ்வாப்பிங் கைப்போம். வேணும் ஹைலைட் பண்ணி போடுங்க virtual memory to main memory. நம்ம பாருங்க கைக்கிற mapping is the process of moving operation in virtual memory to main memory address similar to virtual memory address to move them main memory. அவை virtual memoryல இருந்து மெயின் மெமரிக்கு மாத்தி போட்டா அவரை கைப்பாரு மேப்பிங். இதே மாத்தி மெயின் மெமரியில இருந்து virtual memoryக்கு மாத்தி போடுறேன்னு சொன்னா அதுவும் ஸ்வாப்பிங்கா இருக்கும். அப்ப இங்க மேப்பிங்க்கு என்ன யாரு ரெஸ்பான்சிபிள்னு கேட்டா அவரும் யாரு, எங்களோட எம்எம்யூன்னு சொல்ற மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டா இருக்கும். ஓகே, அப்ப மேப்பிங்ல என்ன நடக்க போகுது, வெர்ச்சுவல் மெமரியில இருக்க ப்ரோசஸை மெயின் மெமரிக்கு மாத்துறேன்னா வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் மெயின் மெமரி அட்ரஸை மாத்தணும். வெர்ச்சுவல் என்ன மெமரி அட்ரஸ்ல இருக்க பேஜ் நம்பரை ஃப்ரேம் நம்பரை மாத்தணும். ஓகே, இதுல சப் பண்ணி மாத்திடுமோ அதுக்கு என்ன பண்ணணும், மூவ் பண்ணி மாத்தி போடணும். அந்த மூவ் பண்ற கான்செப்ட் என்னன்னு பின்னுக்கு பார்ப்போம், கால்குலேஷன் செய்யும். ரைட், பணியை பாருங்க அடுத்து இருக்காரு பேஜ் டேபிள் நம்ம பார்த்தது. ரைட், என்ன சொல்றாரு பேஜ் டேபிள்ல, a page table is a table that contains the frame address of physical memory corresponding to the page address of virtual memory in order to transfer the data at the virtual memory address to the main memory frame address. சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம். ஒரு என்ன பேஜ் டேபிள்னு சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சர், a structure to maintain a page number and the frame number. Okay, so we can mention there are two parts are available in a page table. ஒன்னாவது நம்ம சொல்றோம்னா there is a two columns. ஒன்னாவது column என்ன பேஜ் நம்பர்னு சொல்ற ஒரு column இருப்பாரு, frame நம்பர்னு சொல்ற ஒரு column இருக்கும். அவை பணியப்பான் கைக்கிற it is also called data structure used for mapping. கேர்ஃபுல், எதுக்காக யூஸ் பண்ணும், மேப்பிங்க்கு யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கேட்டா அவர் யாரா பேஜ் டேபிளா இருக்கும். அப்ப இங்க கைக்கிற பேஜ் டேபிள் என்ட்ரின்னு கைக்கிறார் பிடி, an entry in the page table that stores information about the particular page of size memory. ஹைலைட் பண்ணி போடுங்க என்னவா பிடின்னு சொல்ற பேஜ் டேபிள் என்ட்ரின்னு சொல்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றது என்ன பண்ண போறாராம், ஸ்டோர் பண்ண போறாராம் இன்ஃபர்மேஷனை யாரு பத்தி, பர்டிகுலர் பேஜ் ஆஃப் மெமரி. எங்களோட வெர்ச்சுவல் மெமரியில எந்த ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோமோ அவரோட இன்ஃபர்மேஷன்களை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுவாரு மெயின்டைன் பண்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு கைக்கிறாரு பேஜ் டேபிள் என்ட்ரின்னு கைக்கிறாரு. ஓகே, பேஜ் டேபிள் என்ட்ரி. ரைட், பாருங்க கைக்கிறாரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் பேஜ் டேபிள் என்ட்ரி, ஃப்ரேம் நம்பரை ஸ்டோர் பண்ணுவாராம். அதே மாதிரி அவனை கைக்கிற ப்ரெசன்ட் அல்லது அப்சன்ட் வேலிட், அப்சன்ட் பிட்னு கைக்கிற இல்ல வேலிடோ இன்வேலிட் பிட். என்னது வேலிடோ இன்வேலிட் பிட்னு சொன்னோம், இந்த பேஜ் நம்பர்ல உள்ள ப்ரோசஸ் இந்த ஃப்ரேம் நம்பர்ல
அவருக்கு மூவ் ஆக இயலுமா இயலாதா அப்படின்னு சொல்ற கன்செப்டை தான் இங்க கைக்கிறாரு. ப்ரெசன்ட் அப்சன்ட் ஓ வேலிடோ இன்வேலிட் அட்ரஸ் அல்லது பிட்னு கைப்பாரு. என்ன கைக்கிறாரு? ஒரு பேஜ் நம்பர் இருக்கிற ஒரு ப்ரோசஸ் இந்த ஃப்ரேம் நம்பர்ல அவருக்கு மூவ் ஆக இயலுமா எங்கட மெயின் மெமரிக்கு ஆக இயலும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரெசன்ட் வேல்யூ 1 இருக்கும். ஆக இயலான்னு சொன்னா அவர் அப்சன்ட் அதாவது இன்வேலிட் 0 இருக்கும். இதுவும் கொஷன் செய்யக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், திரும்பி 2 தரக்கு அடிபட்டிருக்குது. ரைட், அதே மாதிரி அடுத்து கேட்கிற ப்ரொடெக்ஷன் பிட். ஏதாச்சும் அப்சன்ட் ஒன்று இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஒன்று வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன? ரிஃபரன்ஸ் பிட்னு ஒரு ஆள் கைக்கிறாரு. அடுத்து மோடிஃபை பிட்னு ஒரு ஆள் கைக்கிறாரு. கேஷிங் அண்ட் டிசேபிள் ஒரு ஆள் கைக்கிறாரு. ஓகே, இது நார்மலா பார்த்துக்குவோம். இதெல்லாம் பேஜ் டேபிள் என்ட்ரியில நம்ம யூஸ் பண்ண போற இல்லை ஸ்டோர் பண்ண போற இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகே, ரைட். பண்ணிய பாருங்க, கொஸ்டின் ஒன்று இருக்காரு. The paging mechanism maintains a main page table for each process. ஒரு ப்ராசஸ்க்குமே ஒரு பேஜ் டேபிளை மெயின்டைன் பண்ணுவாரு. அப்போ ஒரு பேஜ் டேபிள்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ்க்குமே என்ன மெயின்டைன் பண்ணுவாரு? பேஜ் டேபிள் என்ட்ரியை என்ன பண்ணுவாரு? அவரு மெயின்டைன் பண்ண போறாரு. ரைட், அண்ட் a virtual page number is used as an index to locate the entry for the virtual page in the page table. Which of the following is an entry in the page table? Which of the following is an entry in the page table? அவனை மாத்தி போடும், கேள்வியை மாத்தி போடுங்க. Which of the following is not an entry? Is not an entry மாத்தி. Is not an entry. அதாவது என்ன, நம்ம பேஜ் டேபிள்ல இல்லாட்டி என்ன பேஜ் டேபிள் என்ட்ரியில என்னத்தை மெயின்டைன் பண்ண மாட்டோம்? என்னத்தை மெயின்டைன் பண்ண மாட்டோம்? பேஜ் ஃபோல்டு. பேஜ் ஃபோல்டுன்னு சொல்ற கன்செப்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா மெயின்டைன் பண்ண மாட்டோம். மாத்திக்கும் கேள்வி. Which of the following is not an entry in the page table? இந்த பேஜ் ஃபோல்டுன்னு சொல்றது என்ன? பேஜ் ஃபோல்டுன்னு சொல்றது எங்களுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தா இது என்ன, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பென் டிரைவ் ஒன்று இருக்கு. அந்த பென் டிரைவை உங்களுக்கு ஒர்க் பண்ணவே இயலாம். ஏன்னா ஒரு மூவி ஒன்றும் போட இயலாம். இருக்கிற டேட்டாவே உங்களுக்கு எதை பண்ணி பார்க்க இயலாம். அப்படின்னு சொன்னா அந்த பென் டிரைவை நீங்க யூஸ் பண்றது யூஸ்லெஸ். ஏன்னா யூஸ்லெஸ் திங் ஒன்று என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணி போடலாம். ஏன்னா அவரை டிஸ்ட்ராய் பண்ணலாம். அப்ப இதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பேஜில், அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏதாவது ப்ரொசஸ்ல ஏதாவது ப்ரொசஸை நம்ம பேஜ்ல ஸ்டோர் பண்ணக்குள்ள அதுல ஏதாவது ஃபோல்டு ஒன்று வந்தா அந்த ஃபோல்டர்ல நம்ம என்ன பண்றது இல்லை, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. ஓகேயா? ஏதாச்சும் மோடிஃபை பண்ணியும் இல்லாட்டி என்ன நம்மளுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இருந்தா அவர் என்ன பண்ணுவோம், நம்ம மோடிஃபை வீட்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்டேட் ஒன்று பண்ணி வைப்போமே தவிர எங்களுக்கு பேஜ் ஃபோல்டு என்ன பண்றது இல்லை, நம்ம மெயின்டைன் பண்றது இல்லை. ஓகேயா? சிம்பிளா விளங்கிக்கோங்க. பேஜ் ஃபோல்டுன்னு சொல்றது சிம்பிளா நம்ம டிஃபைன் பண்றேன்னா, ஓகே, பேஜ் ஃபோல்டு சொல்றது என்னன்னு டிஃபைன் பண்றேன்னா சிம்பிளா எங்கட மெயின் மெமரிக்கு நம்ம மூவ் பண்றோம் தானே, என்னது மெயின் மெமரியில இருக்க ஒரு ப்ரோசஸை வேர்ச்சுவல் மெமரிக்கு மூவ் பண்றோம் தானே. வேர்ச்சுவல் மெமரிக்கு மூவ் பண்ண பிறகு அந்த வேர்ச்சுவல் மெமரியில இருக்க ப்ரோசஸை எனக்கு இந்த ஃப்ரேம் நம்பரால தான் எனக்கு அக்சஸ் பண்ண இயலும்னு ஒரு என்ன இருக்கும், அக்சஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும் தானே. அந்த அக்சஸ் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா இல்லை அப்படின்னு சொன்னா அவரை நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், பேஜ் ஃபோல்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடணும். ஓகே, அவர் என்னன்னு சொல்லலாம், பேஜ் ஃபோல்டுன்னு சொல்லி நம்ம அவரை டிஃபைன் பண்ணி போடலாம். அதாவது என்னங்கிற பிசிக்கல் மெமரியில அப்படி ஒரு பேஜ் நம்பர் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னா அவர் யாரா இருப்பாரு, பேஜ் ஃபோல்டா இருக்கும். ஓகே, பேஜ் ஃபோல்டு நம்ம ஸ்வப்பிங் பண்றதுல செகண்டரி மெமரியில உள்ள பேஜ் எல்லாமே எங்க கன்வெர்ட் ஆகும்னா எங்கட மெயின் மெமரின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு என்ன ஆவாரு, கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகுறதுக்கான ரீசன் என்னன்னா எங்கட பேஜ் ஃபோல்டுன்னு சொல்ற ஒரு ஆள் என்ன பண்ணு ஸ்டாப் பண்ணி போவார். பேஜ் ஃபோல்டுன்னு சொல்ற ஒரு ஆள் நடக்காம இருக்கத நம்ம என்ன பண்ணுவாரு, அந்த கன்செப்ட் பண்ணுவார். ஸ்வாப்பிங் பண்ணக்குள்ள எங்களுக்கு இந்த பேஜ் ஃபோல்டை என்ன பண்ண ஸ்டாப் பண்றதுக்காக வெர்ச்சுவல் மெமரியில இருக்க ப்ராசஸை எங்க மூவ் பண்ணுவாரு, மெயின் மெமரிக்கு மூவ் பண்ணுவாரு. ரைட், அப்போ அதே மாதிரி பணிய பாருங்க இருக்காரு, பேஜிங்னு சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்காரு. ரைட்,
ரைட். பேஜிங்னு சொல்லக்குள்ள பாருங்க கைக்கிறார் லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் ஆஃப் a process can be non-continuous. Process is allocated physical memory whenever latter is available. என்னது பேஜிங் சொல்றது என்ன? நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. நார்மலா நம்ம பார்த்தோம் மேப்பிங் சொல்ற கன்செப்ட் என்ன? விர்ச்சுவல் மெமரியில இருக்க ஒரு ப்ராசஸர் நம்ம பிசிக்கல் மெமரின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு பண்ண போறோம். அதே கன்செப்ட் தான் பேஜிங் சொல்ற கன்செப்டும் பண்றாரு. பட் பேஜிங் சொல்ற ஆள் என்ன பண்ணுவார்னா எங்கட விர்ச்சுவல் மெமரியில ஒரு என்ன ப்ரொசஸ் ஒன்று இருக்கு தானே, அந்த ப்ரொசஸ ஈக்குவலான பார்ட்டை உடைப்பாரு. ஓகே, ஸ்டோர் பண்ணி இருக்கிற ப்ரொசஸ ஈக்குவலான பார்ட்டை உடைச்சிட்டு இப்போ உங்களுக்கு என்னத்தை யூஸ் பண்ண தேவையோ அது என்ன பண்ணுவார்னா ஈக்குவலான சைஸா என்ன சைஸ் பேஜஸா உடைச்சிட்டு அதை என்ன பண்ணுவாரு அந்த பேஜஸை தனித்தனியா எங்கட மெயின் மெமரிக்கு மூவ் பண்ணா அந்த பேஜ் டேட்டா மட்டும் மூவ் பண்ணா அவர் நம்ம கைப்போம் பேஜ் பாருங்க சொல்றாரு virtual memory பேஜ் டேட்டா இஸ் மூவ் டு மெயின் மெமரி. அதாவது ஒரு ப்ரொசஸை ஈக்குவலான பார்ட்டா டிவைட் பண்ணி அந்த டிவைட் பண்ண பார்ட் என்ன பண்ணுவாரு ஒன் பை ஒன்னா எங்கட மெயின் மெமரிக்கு மூவ் பண்ற கன்செப்டா இருக்கும். பாருங்க கைக்கிறாரு in this method the paging system retrieves pages of the same size of from the secondary memory storage. ஹைலைட் பண்ணி போடுங்க retrieves pages of same size. ஓகே, அப்ப இங்க நல்லா விளங்கும் ஒரு ப்ரொசஸர் நம்ம செகண்டரி மெமரியில அதை விர்ச்சுவல் மெமரி ஸ்டோர் பண்ண கூட அந்த விர்ச்சுவல் மெமரியில இருக்க ப்ரொசஸர் ஈக்குவலான பார்ட்டை உடைச்சி அந்த பார்ட்டை ஒன் பை ஒன்னா நம்ம மூவ் பண்ணுவோம்னா எங்க மெயின் மெமரி அவரை தான் கைப்பாருன்னா பேஜிங் கைப்பாரு. பேஜிங்கை சொல்லுவாரு ஒன் ஆஃப் த டெக்னிக் கைப்பாரு. நல்லா விளங்கும். ஓகே, டேர்ம் வேர்டு ஒன்று கைப்பாருன்னா டெக்னிக் கைப்பாரு. ஒரு ப்ரொசஸை நம்ம விர்ச்சுவல் மெமரியில இருந்து எடுக்கிறதுக்கான டெக்னிக். அப்படி அந்த டெக்னிக்னு சொன்னா நுட்பம்னு காய்ச்சா அது யாரா இருப்பாரு பேஜிங் கன்செப்டா இருக்கும். ரைட், பணிய பாருங்க. அடுத்து இருக்கா டிமாண்ட் பேஜ். அதே பேஜ் டிமாண்ட் பண்ணும் எனக்கு இதுதான் வேணும் ஏன்னா ஏன்னா எக்ஸாம் ஒன்று வருது இதுதான் பார்க்கணும்னு சொல்றது என்ன டிமாண்ட் பண்றீங்க. அப்போ அதே கன்செப்ட் தான் நான் என் மெயின் மெமரிக்கு இல்லாட்டி என் சிஸ்டம்க்கு நான் ரிக்வயர்மெண்ட் பண்ண போறேன். எனக்கு நீ 4 பார்ட்டை டிவைட் பண்ணிருக்க, நீ நினைச்சதை எனக்கு அனுப்பாத, நான் எனக்கு இதை தான் இப்போ யூஸ் பண்ணணும், எனக்கு இந்த பார்ட்டை அனுப்பு. எக்ஸாம்பிள், நான் வேர்டை என் விர்ச்சுவல் மெமரியில ஸ்டோர் பண்ணி இருக்கக்குள்ள என் வேர்ட்ல உள்ள வாட்டர்மார்க் அல்லது என்ன லே அவுட், ஓகே, கலர் கோடிங் இதெல்லாம் தனித்தனியா டிவைட் ஆகிருக்கக்குள்ள நான் சொல்றேன் எனக்கு எல்லா பேஜையும் என்ன டிவைட் பண்ணி எல்லா பேஜையும் அனுப்பாத, எனக்கு இப்போ என்ன வேணும் வாட்டர்மார்க் மட்டும் வேணும், வாட்டர்மார்க்கை மட்டும் அனுப்பு. அப்ப நம்ம டிமாண்ட் பண்ணி எடுக்கிற நம்ம டிமாண்ட் பண்றது இல்ல, நம்ம கிளிக் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது எங்கிட்ட ஓஎஸ் என்ன பண்ணுவார் ரிக்வயர்மெண்ட் பண்ணுவாரு. அப்போ ஓஎஸ் ஒன்று ரிக்வயர்மெண்ட் பண்ணி எடுத்து தந்தா அந்த பேஜை மட்டும் அவர் யாரா இருப்பாரு டிமாண்ட் பேஜ் பாருங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் பேஜஸ் ஆர் லோடட் இன்டு மெமரி ஒன்லி வென் நெசசரி. ஹைலைட் பண்ணி போடுங்க ஒன்லி வென் நெசசரி. தேவைன்னு சொன்னா மட்டும் எடுத்துருவார். திஸ் இஸ் த கமாண்ட் யூஸ்ட் இன் விர்ச்சுவல் மெமரி சிஸ்டம். அப்ப இது யூஸ் பண்றதுக்கான ரீசன் எங்கிட்ட மேப்பிங்னு சொல்றது ஃபுல் என்டையர் ப்ரோக்ராமே என்ன பண்ணுவாரு மூவ் பண்ணுவாரு எங்கிட்ட மெயின் மெமரிக்கு. அப்ப மெயின் மெமரிக்கு எப்படியும் என்டையர் ப்ரோக்ராம் ஒன்று மூவ் பண்ணக்குள்ள அங்க ஸ்டோரேஜ் என்ன ஆகும் வேஸ்டேஜா போகும். பட் டிமாண்ட் பேஜிங் ஒன்று பண்ணக்குள்ள பர்டிகுலர் என்ன ஒரு ப்ரொசஸ்ல இருக்கிற பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ண தேவையான ஆட்களை மட்டும் நம்ம மெயின் மெமரிக்கு கொண்டு வந்து அவரை எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகே, அப்ப இவர் ஒரு இஃபெக்டிவான ஆளா இருக்கும் கைக்கிறாரு. ரைட், பணியை பாருங்க. அடுத்து கைக்கிறாரு அண்ட் பேஜிங் த ஃபாலோவிங் ஆபரேஷன் ஃபோக்கஸ். ஒன்னாவது கைக்கிறாரு ஃப்ரேம்னு கைக்கிறாரு. ஃப்ரேம்னு சொல்ல நம்ம காய்ச்சோம் மெயின் மெமரியை ஈக்குவலான பார்ட்டை டிவைட் பண்ணா அவர் ஃப்ரேம்னு கைக்கலாம். இப்போ சொல்றாரு மெயின் மெமரி இஸ் டிவைடட் இன்டு ஃப்ரேம் வித் ஃபிக்ஸ்ட் சைஸ் பிளாக்ஸ் ஆர் ஹோல்ட் ஃப்ரேம்ஸ் கைக்கிறாரு. அவை ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரேம்கான ஈக்குவேஷன் சொல்றாரு. அதே ஈக்குவேஷன் நீங்க எழுத போறீங்க, கீழே கீழே எழுதி போடுங்க. என்ன ஃப்ரேம் ஈக்குவல் பிசிக்கல் மெமரி ஓ மெயின் மெமரி என்ன கீழே போட்டு பண்ணிய ஃப்ரேம் சைஸ்ல போட்டு ஒன் ஃப்ரேம் சைஸ். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விர்ச்சுவல் மெமரி ஈக்குவலா டிவைட் பண்ண பேஜ் இருக்கும். ஆவே பேஜ் ஈக்குவல் விர்ச்சுவல் மெமரி டிவைடட் பை ஒன் பேஜ் சைஸா இருக்கும். அதே மார்க் பண்ணி போட்டு பணியை பாருங்க சொல்றாரு நோட் அட்ரஸிங் ஃப்ரேம் அண்ட் பேஜஸ் ஆர் கிவிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் சொன்னேன் ரேஞ்ச் எப்போதுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0வா இருக்கும்.
20 பேஜஸ் வந்தா 0 to 90, 30 பேஜஸ் வந்தா 0 to என்ன 29. ஓகே, ரைட். பாருங்க பணி அடுத்து நோட்டுன்னு சொல்றாரு. சைஸ் ஆஃப் பேஜ் ஈக்குவல் சைஸ் ஆஃப் ஃப்ரேம். இவரையும் ஹைலைட் பண்ணி போடு, இவரையும் ஹைலைட் பண்ணி போடு. ஓகே டன், ரைட். இவ்வளோ தான் என்ன இவர ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உள்ள மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லி கன்செப்ட். ஓகே, கம்பல்சரியா இந்த நோட்டை என்ன பண்ணணும், திரும்பி ஒரு கருசு பண்ணி ஃபுல்லத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், நம்ம இது ஃபுல்லத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கல்ல என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்சுட்டு போவோம். கால்குலேஷனோட அது எப்படி எங்களோட பேஜ் டேபிள் ரிலேட் ஆகுது, அதே மாதிரி அந்த ப்ரெசன்ட் வேல்யூ அப்சன்ட் வேல்யூன்னு சொல்றது எப்படி ரிலேட் ஆகுது, எப்படி அதை அப்ளை பண்ண போறோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கால்குலேஷன் புக் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, பட் என்ன பண்ணணும், கால்குலேஷன் புக் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் செய்யணுமா இருந்தால் கரெக்டாக என்ன வேணும், கம்பல்சரியா நீங்கள் நோட் என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி இந்த நோட்டை கன்செப்ட்ல என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி. ஓகே, இதை பாருங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு மெசேஜ் அனுப்பும், மெசேஜ். ஓகே, நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தாங்க.